வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இதுவரை இல்லாத அளவிற்கு வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கூட்டணி ஆட்சி தமிழகத்திற்கு ஒத்துவராது என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சி ஆட்சியா என்பதை மக்கள்தான் முடிவு செய்வார்கள் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனீஷ் பன்வாலா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இதுவரை இல்லாத அளவிற்கு வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா வலுவாக உள்ளதற்கான காரணங்கள் அந்த கட்டுரையில் பட்டியலிடப்பட்டுள்ளன. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் கிராமப்புற மேம்பாட்டிற்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். திரிபுராவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர், இதற்கென மாநில அரசுகளுக்கு தேவையான நிதி உதவியை மத்திய அரசு வழங்கி வருவதாக கூறினார். நிர்பயா நிதியத்தின் கீழ் மகளிர் உதவி மையங்கள் நாடு முழுவதும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளையும் திருமதி சாவித்ரி தாக்கூர் பட்டியலிட்டார். கூட்டணி ஆட்சி தமிழகத்திற்கு ஒத்துவராது என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தின் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். திமுக காங்கிரஸ் கூட்டணியுடன் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். தங்கள் கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த சிலர் முயற்சிப்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். இதற்கிடையே கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சி ஆட்சியா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், 2006ஆம் ஆண்டு மக்கள் தீர்ப்பை செயல்படுத்தாதது காங்கிரஸ் கட்சியின் தவறு என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதையே இது உணர்த்துவதாக குறிப்பிட்டார். தேர்தல் தோல்வி பயம் காரணமாக மத்திய அரசுக்கு எதிராக தவறான குற்றச்சாட்டுகளை திமுக தெரிவித்து வருவதாகவும் அவர் கூறினார். மத்தியில் காங்கிரஸ் திமுக ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது ஒதுக்கியதை விட பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு பல மடங்கு அதிகமாக தமிழகத்திற்கு நிதி வழங்கியுள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். திமுக ஆட்சிக் காலத்தில் திறக்கப்பட்ட மணமகள் மன்றங்கள் எந்த விதிமுறைகளையும் பின்பற்றாமல் மது விற்பனை செய்வதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மணமகள் மன்றங்களுக்கு உரிமம் வழங்கியதில் 1500 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு புகார் எழுந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிப்பதற்காக துணை தேர்தல் ஆணையர்கள் திரு மனோஜ் கார்க்,
திரு பவன்குமார் சர்மா, திரு சஞ்சய் குமார், திரு பானு பிரகாஷ் எட்டூரு உள்பட 7 பேர் கொண்ட குழுவினர் இன்று சென்னை வந்தனர். பின்னர் புதுச்சேரி சென்ற இக்குழுவினர் நாளை சென்னையில் தலைமை தேர்தல் அதிகாரியுடன் ஆலோசனை நடத்தவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுற்றுலாத்துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக அத்துறைக்கான தென்மண்டல இயக்குநர் திரு வெங்கடேசன் தத்தாத்திரேயன் கூறியுள்ளார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். டூரிசமில் என்னென்ன நம்மளுக்கு ஸ்கோப் இருக்குது, என்னென்ன ஏரியாவில் நம்ம வேலை செய்யலாம், அதுக்கெல்லாம் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்கோம். ஒரு 600 பசங்களை இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த ஈவெண்ட்டில். இது சார்ந்து நாங்கள் ஒரு காம்படிஷனும் பண்ணுறோம். ஃபயர்லெஸ் குக்கிங் காம்படிஷன், ஒரு க்ரியேட்டிவிட்டி கொண்டு வர்றதுக்கு, கப் கேக் டெக்கரேஷன் காம்படிஷன், பெயிண்டிங் காம்படிஷன், டூரிசம் குயிஸ் காம்படிஷன். ஸோ தட் பசங்களுக்கு ஒரு ஃபுல் டே ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கும், எக்ஸிபிஷன் பார்த்த மாதிரி இருக்கும். இது இல்லாமல் நாங்கள் டீச்சர்ஸும் கூப்பிட்ருக்கோம், பேரண்ட்ஸும் கூப்பிட்ருக்கோம். மெயின் ஐடியானா டூரிசம் இந்தியாவில் ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்மெண்ட் சொல்கிறாங்க இப்போது. ஸோ அதனால் எங்களுக்கும் நிறைய ட்ரெயின்ட் மேன் பவர் தேவைப்படுது. ஸோ இது ஒரு நல்ல கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சர்வதேச யுனானி தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாகூர் தர்காவில் யுனானி தின சிறப்பு மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாகை மாவட்டம் உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் மருத்துவ தினத்தினையொட்டி இன்று நாகை மாவட்ட தலைமை சித்த மருத்துவத்துறை மருத்துவர்களால் சிறப்பு முகாம் நடைபெற்றது. நாகூர் தர்காவின் அலங்கார வாசல் நடைபெற்ற இந்த சிறப்பு மருத்துவ முகாமில் நாகூர் தர்காவிற்கு வருகை தந்திருந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மருத்துவ உதவிகளை பெற்றுக் கொண்டனர். இதுபோல ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்திற்கான யுனானி மருத்துவம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மத்திய ஆயுஷ் அமைச்சகம் மூலமாக வழங்கப்படும் பாரம்பரிய மருத்துவத்திற்கான முக்கியத்துவம் மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. இதில் மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ். உதகை ரோஜா பூங்காவில் மே மாதம் நடைபெறவுள்ள ரோஜா கண்காட்சிக்காக 32,000 ரோஜா செடிகளை கவாத்து செய்யும் பணி இன்று தொடங்கியது. 10 நாட்களுக்கு இப்பணிகள் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுற்றுலா நகரமான உதகையில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் கோடை சீசனில் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க தோட்டக்கலைத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக மலர் கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, காய்கறி கண்காட்சி, பழ கண்காட்சி போன்றவைகள் நடத்தப்படுவது வழக்கம். இந்நிலையில் உதகை அரசு ரோஜா பூங்காவில் 21வது ரோஜா கண்காட்சி மே மாதம் நடைபெறவுள்ளது. இதனையடுத்து ரோஜா பூங்காவில் உள்ள 4201 ரகங்களிலான 32,000 ரோஜா செடிகளை கவாத்து செய்யும் பணி இன்று தொடங்கியது. கவாத்து செய்யும் பணி இன்று முதல் 10 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது. தற்பொழுது கவாத்து செய்யும் ரோஜா செடிகள் மீண்டும் நன்றாக வளர்ந்து வருகின்ற மே மாதத்தில் ரோஜா மலர்கள் பூக்க தொடங்கிவிடும். இதனால் ரோஜா மலர் கண்காட்சியை காண வரும் சுற்றுலா பயணிகள் பல வண்ணங்களில் லட்சக்கணக்கான ரோஜா மலர்களை கண்டு ரசிக்க முடியும். உதகையிலிருந்து சரவணன். மாவட்டச் செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் இன்று நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாநில அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். பெரம்பலூரில் புதிய பேருந்து சேவைகளை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் இன்று தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் ராணுவத்தில் பெண்களுக்கான அக்னிவீர் தேர்வு முகாமை ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி இன்று தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் பறவை காய்ச்சல் நோய் பரவாமல் தடுக்கவும் கண்காணிக்கவும் 45 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனீஷ் பன்வாலா வெண்கலப் பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக பாரா கிராண்ட் பிரீ தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுமித் அன்டில் தங்கப்பதக்கம் வென்றார். துபாயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 5 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலக பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பஹ்ரைனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-8, 21-6 என்ற செட் கணக்கில் பிரான்சின் தாமஸ் நியூமிட்டரை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் மன்தீப் கவுர், சிராக் பரிதா இணையும், துளசிமதி முருகேசன், நிதேஷ்குமார் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. ரவுர்கேலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இதுவரை இல்லாத அளவிற்கு வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கூட்டணி ஆட்சி தமிழகத்திற்கு ஒத்துவராது என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார்.
கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சி ஆட்சியா என்பதை மக்கள்தான் முடிவு செய்வார்கள் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனீஷ் பன்வாலா வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.